ஒரு அழகான ரெய்னி டே. ஓகேவா? ஒரு ரெய்னி டே இருக்கு. மழைக்காலம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்படியே கேஷுவலா ஒரு வாக் போயிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்படி கேஷுவலா வாக் போகும்போது, திடீர்னு ஒரே மழை. ஜோன்னு மழை. மழை பெய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அன்னைக்குன்னு பார்த்து கரெக்ட்டா உங்ககிட்ட ஒரு கொடை இருந்தது. ஓகேவா? ஸோ உங்ககிட்ட ஒரு கொடை இருக்கு. இருந்தாலுமே, நீங்க வந்து நனையிறீங்க. உங்க மேல ஃபுல்லா தண்ணி பட்டு போகுது. ஏன்னா ஏன்னா கவனிங்க. நீங்க ஐ மீன் இந்த ரெயின் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெயின் பார்த்தோம்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ம் இங்க நான் வரையிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரெயின் பார்த்தோம்னா, ஒரு 8 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? 8 மீட்டர் பெர் செகண்ட்ன்ற கணக்குல 8ன்றது ரொம்பவே அதிகம். ஸோ 3 வச்சுக்குவோம். ஸோ 3 மீட்டர் பெர் செகண்ட்ல டவுன்வர்டா வருது. ஓகேவா? ஸோ மழை வேகமா பெய்யுது. மழை வேகமா பெய்யும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கொடையோட எடுத்துட்டு டிராவல் பண்றீங்க. கொடையோட டிராவல் பண்றீங்க. ஸோ நீங்க ஓடுறீங்க. ஓகேவா? மழை பெஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? நனையக்கூடாதுன்னு ஓடுவோம்ல. ஸோ நீங்க ஓடுறீங்க. ஸோ உங்களோட வெலாசிட்டி எவ்வளோன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ ஸ்பீட்ல போறீங்க? ம் 5 வச்சுப்போமா? ஓகே. ஸோ 5 மீட்டர் பெர் செகண்ட். 5 எம்எஸ் -1. 5 மீட்டர் பெர் செகண்ட்ன்ற ஸ்பீட்ல நீங்க டிராவல் ஆவறீங்க. அப்படி டிராவல் ஆகும்போது கூட, உங்க மேல வந்து என்ன ஆகுதுன்னா, ரெயின் படுது. உங்ககிட்ட அம்பர்லா இருக்கு. ஓகேவா? கொடை இருக்கு. இருந்தாலுமே உங்க மேல என்ன பண்ணுதுன்னா, மழைத்துளி படுது. ஏன்னா, கவனிங்க. இப்போ நான் இதுலருந்து பர்ட்டிகுலரா ஒரே ஒரு டிராப் மட்டும் எடுக்க போறேன். பர்ட்டிகுலரா ஒரே ஒரு டிராப் மட்டும் எடுக்க போறேன். ஸோ இந்த டிராப் பார்த்தோம்னா என்ன ஆகுது? ம். டவுன்வர்டா கீழ வருது. ரைட்டா? ஸோ டவுன்வர்டா கீழ வருது. அண்ட் நீங்க வந்து இங்க டிராவல் ஆகுறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிராப் இங்க இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்படி டவுன்வர்டா கீழ வந்துருது. 3 மீட்டர் பெர் செகண்ட்ன்னு கீழ வந்துருது. நீங்க அட் த சேம் டைம் 5 மீட்டர் பெர் செகண்ட்ன்னு நகர்றீங்க. அப்ப 5 மீட்டர் பெர் செகண்ட் நகரும்போது இந்த டிராப் என்ன ஆகும்னா, உங்க மூஞ்சி மேலயே அடிக்கும். ஓகேவா? ஸோ உங்க மூஞ்சி மேல அடிக்கக்கூடாதுன்னா, நீங்க இந்த கொடைய வந்து சாய்ச்சு வைக்கணும். இது நமக்கு யூசுவலா தெரிஞ்சது தான். கொடைய ஸ்ட்ரெயிட்டா பிடிக்கும்போது நம்ம மேல மழை துளி அடிக்கும். ஸோ கொடைய சாய்ச்சு வைக்கும்போது நம்ம மேல மழை படாது. ரைட்டா? ஸோ இதுல வந்து ஒரு பிசிக்ஸ் கான்செப்ட் இருக்கு. அதுதான் என்னன்னா, அதுதான் என்ன? ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 2 டைமென்ஷன். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரைட்டா? ஸோ சாரி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 2 டைமென்ஷன். சரி ஓகே. இப்போ நம்ம கான்செப்ட்க்கு வருவோம். என்னன்னா, இந்த ரெயின் டிராப் இருக்குல்ல, ரைட்டா? இந்த ரெயின் டிராப் அது என்ன பண்ணும்? ம். நெறையா வந்து ஃப்ளோ ஆகும். நமக்கு தெரியும். ரெயின் டிராப்ல நெறையா வந்து ஃப்ளோ ஆகும்ன்ட்டு. கரெக்ட்டா? ஸோ, இப்போ நல்லா கவனிங்க. நான் என்ன பண்றேன்னா, இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து ஏன்னு வைக்கிறேன். இத வந்து ஏன்னு வைக்கிறேன். இந்த பாயிண்ட்ட மட்டும் ஏன்னு வைக்கிறேன். ஸோ, ஏ ஆர் அந்த பாயிண்ட்ட கூட நான் மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஏன்னு மென்ஷன் பண்ண தேவையில்ல. இங்க பாயிண்ட் வச்சுக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இப்போ இந்த ரெயின் டிராப் 3 மீட்டர் பெர் செகண்ட் கீழ வருது. ஓகேவா? 3 மீட்டர் பெர் செகண்ட் கீழ வருது. யார பொறுத்து? ம். யார பொறுத்துன்னு பார்த்தா, வித் ரெஃபரன்ஸ் டூ கிரவுண்ட பொறுத்து. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி ஒன் டைமென்ஷனல் மோஷன்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்னன்ட்டு. அது வீடியோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணிடுங்க. ஸோ, அதுல தெளிவா சொல்லியிருப்போம். என்னன்னா, நம்ம பார்க்குற ஐ மீன் நாம்ப ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கிற ஃப்ரேம பொறுத்து ஒவ்வொரு வெலாசிட்டியும் மாறும்ன்ட்டு. இப்ப நாம இங்க காமனா யார எடுக்கிறோம்னா, இவர தான். யாரு? கிரவுண்ட தான் காமனா வெளிய எடுக்கிறோம். ஐ மீன் கிரவுண்ட தான் காமனா எடுத்துக்கிறோம். ஸோ கிரவுண்ட பொறுத்து பார்க்கும்போது ஒரு 3 மீட்டர் ஐ மீன் ரெயின் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு டிராப் மட்டும் பர்ட்டிகுலர் ஒரு டிராப் மட்டும் எடுக்கும்போது 3 மீட்டர் பெர் செகண்ட் டவுன்வர்டா வருது. சரி ஓகே. யாஹ் 3 மீட்டர் டவுன்வர்ட். ஓகே. ம். ரொம்ப பெருசா இருக்கோ? வெயிட் a மினிட். கம்மி பண்ணிடலாம். ஓ ஷிட்! ஓகே. ஸோ 3 மீட்டர் பெர் செகண்ட் டவுன்வர்டா வருது. அண்ட் நல்லா கவனிங்க. 3 மீட்டர் பெர் செகண்ட் டவுன்வர்டா வந்துட்டான். நீங்க அட் த சேம் டைம் 5 மீட்டர் பெர் செகண்ட் முன்னாடி போறீங்க. பட் பட் கிரவுண்ட பொறுத்தவரைக்கும் நீங்க யூசுவலா அகைன் நான் அதுல சொன்ன மாரி தான். ஒன் டைமென்ஷன்ல சொன்ன மாரி தான். நீங்க பைக்ல போகும்போதோ, இல்ல கார்ல போகும்போதோ, எங்க போனாலுமே ஐ மீன் வேகமா போலாம். எங்க வேகமா போனாலும் நீங்க இப்ப ஓடுறீங்களே, ஸோ நீங்க ரன் பண்ணும்போது கூட நீங்க ஸ்டேபிளா இருக்கிற மாரி தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் உங்க இமேஜினேஷன டிக்கல்னா தூண்டி விடுற மாரி இருக்கும். அதாவது நீங்க ஸ்டேபிளா தான் இருப்பீங்க. பட் கிரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கிரவுண்ட் இருக்கான் பாரு. அவன் வந்து மூவ் ஆகுற மாரி இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க ஃபார்வர்டா போகும்போது, கிரவுண்ட் வந்து அங்க இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் வந்து பேக்வேர்டா போற மாரி இருக்கும். கரெக்ட் தானே? எஸ். ஸோ, அப்ப இந்த ரெயினோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது, நீங்க என்னதான் ஃபார்வர்டா வந்தாலும், இந்த ரெயின் அட் த சேம் டைம் பேக்வேர்டா போகும்.
ஓகேவா? ஸோ அதனால தான் உங்க மூஞ்சி மேல அடிக்குது அது. ஸோ அப்படி பேக்வேர்டா வரும்போது, இப்போ பேக்வேர்டா தானே வருது? ஓகே. யாஹ்! பட் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அது 5 எம்எஸ் பவர் -1 பேக்வேர்டா வருது. ஓகேவா? அப்போ யூசுவலா நம்ம பைக் ஆர் கார் எதுலயாவது டிராவல் பண்ணும்போது, ரெயின் எப்படி டிராவல் ஆகும்னா, கவனிங்க. அப்போ ரெயினோட டைரக்ஷன் என்னதான் அப்படின்னு பார்த்தா, ரெயினோட ரிசல்டன்ட் டைரக்ஷன் சாரி. ஓ! சரி ஓகே. ஸ்ட்ரெய்ட் லைன் வரல. நம்ம இப்படியே டிரா பண்றோம். ஸோ ரெயினோட ரிசல்டன்ட் டைரக்ஷன் இதுவா தான் இருக்கும். ஓகேவா? ரெயினோட ரிசல்டன்ட் டைரக்ஷன் இதுவா இருக்கும். ஸோ அந்த ரெயினோட வெலாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியும்னா, நமக்கு இது தெரியணும். ஓகேவா? ஸோ இத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெயிட் எ மினிட். ஓகே. ஸோ இவன ரப் பண்ணிடலாம் நம்ப. இவன ரப் பண்ணிட்டு ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல அதனால. இப்போ ரொம்பவே சிம்பிளா முடிச்சிடலாம். அதாவது வெலாசிட்டி ஆஃப் ரெயின் 3 மீட்டர் பெர் செகண்ட்ன்றது என்னது? வெலாசிட்டி ஆஃப் ரெயின். ஸோ விஆர் ஈக்குவல் டூ 3 ms பவர் -1 அண்ட் வெலாசிட்டி ஆஃப் யாரு? மேன். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் மேன் விச் இஸ் ஈக்குவல் டூ 5 ms பவர் -1. இப்போ ரெயினோட பெர்ஸ்பெக்டிவ் ஐ மீன் த வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு பெர்சன். ஓகேவா? த வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு பெர்சன் ஆர் மேன். ஸோ இந்த மேன பொறுத்து இங்க வந்து ஆர்ன்றது ரெயின்ன்றது நம்ம எடுக்கிற ஆப்ஜெக்ட். ரெஃபரன்ஸ்க்கு யார எடுத்துக்கிறோம்னா மேன எடுத்துக்கிறோம். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்னு சொல்லியிருப்பேன். கிரவுண்ட் வந்து அது நம்ம ஸ்பீட கால்குலேட் பண்ணும்போது, இவரு ஃபார்வர்டா போகும்போது கிரவுண்ட் பின்னாடி போற மாரி இருக்கும். ஸோ அதனால நமக்கு எப்படி தெரியும்னா, இந்த ரெயின் ட்ராப் பேக்வேர்டா வர மாரி தெரியும். இப்படி வர மாரி தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்க என்னன்னா, த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டூ பெர்சன் இஸ் என்னன்னா, மேக் ஷூர் யூ புட் வெக்டார். வெக்டார் வந்து நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்க வெக்டார் ரெப்ரசன்டேஷன் வச்சு தான் சால்வ் பண்றோமே. ஓகேவா? ஓகே. யாஹ்! ஸோ வெலாசிட்டி ஆஃப் ரெயின் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன். இப்போ உங்களுக்கு டவுட் வரணும். ஏன் இங்க மைனஸ்? ஏன் இங்க மைனஸ்னா, அகைன் இது என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஓகேவா? கிரவுண்டுக்கு இவன் இந்த டைரக்ஷன்ல போறான். பட் ட்ரெயின் என்ன ஆகுதுன்னா, இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. ஸோ -5 ms பவர் -1 அது வரும். சரி. ஆக்சுவலா இத தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒன் டைமென்ஷன்லயே கண்டுபிடிச்சிருப்போம். இத தான் வந்து ஒன் டைமென்ஷன்லயே கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். பட் இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க கவனிக்க வேண்டியது, அங்க ஒன் டைமென்ஷன்ன்றப்போ நம்ம ஒரு வெக்டார தான் டீல் பண்ணியிருப்போம். ஒரு வெக்டார்ன்றப்போ ஒரு டைரக்ஷன். ஆ லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் எய்தர் இப்படியோ, ஆர் இப்படி. ஆர் ஒரே டைரக்ஷன். ஓகேவா? இது 2மே வந்து மீட் ஆகாது. இங்க 2 வெக்டார் மீட் ஆகுது. இங்க பார்த்தோம்னா சப்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்? இங்க அதுவா? ஓகே. ஸோ விஏ மைனஸ் விபி. ரைட்டா? விஏ மைனஸ் விபி ஈக்குவல் டூ சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ சொல்றேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் யாரு? ஏ ஸ்கொயர். விஏ ஸ்கொயர் பிளஸ் விபி ஸ்கொயர் மைனஸ் 2 விஏ விபி காஸ் தீட்டான்னு பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரையாங்குலேஷன் லா ஆஃப் மெத்தட் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ்ல பார்த்திருப்போமே. ஓகே. ஸோ இப்போ எனக்கு தீட்டா தேவை. ரைட்டா? ஆக்சுவலா இது 2 வேஸா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒண்ணு என்னன்னா, பித்தாகரஸ் தியரம் படி இந்த இது எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்கலாம். அத நம்ம லாஸ்ட்டா பார்ப்போம். அண்ட் இந்த வே ஐ மீன் நம்ம காலங்காலமான்றத விட கைனமேட்டிக்ஸ்ல பார்த்துட்டு வந்த வே இது. ஓகேவா? ஓகே. இப்போ இங்க தீட்டா பாருங்களேன். தீட்டா என்னவா இருக்கும்? 3 செகண்ட் டைம் தரேன். யோசிங்க பார்ப்போம். 1, 2, 3. ஓகே. ஸோ ரெயின் இந்த டைரக்ஷன்ல வருது. ஓகேவா? இந்த மேன், இந்த பெர்சன் இவன் நேம் ஏதாவது வச்சுப்போமா? ஓகே. மேன்னே வச்சுப்போம். ஸோ இவன் வந்து என்ன பண்றான்னா, இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுறான். அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, பெர்பெண்டிகுலரா 90 டிகிரில ஒரு ஆங்கிள் உருவாகுது. ஸோ காஸ் 90 டிகிரி வந்துரும். காஸ் 90 டிகிரி என்னது? ம். காஸ் 90 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டூ 0. ஸோ இது 0னா, இந்த ஹோல் டெர்மே 0. ஹோல் டெர்மே 0னா, அப்போ இங்க ஆர்எம் தானே இருக்கு. ஸோ நான் ஆர்எம்மே மாத்திக்கிறேன். ஸோ பிஎம் போட்டேனா? சாரி. ஸோ விஆர்எம் ஈக்குவல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஏ ஸ்கொயர் பிளஸ் விபி ஸ்கொயர்னு வருமா? ஸோ இதுதான் என்னன்னா மேக்னிட்யூட். என்ன மேக்னிட்யூட் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் அகைன் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த ரெயினோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும்? அதானே நமக்கு கண்டுபிடிக்குமே. இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டூ மேன். ஓகேவா? ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டூ மேன். ஓகே. இப்போ இவன் அந்த கொடைய வந்து ஒரு டைரக்ஷன்ல பிடிக்கணும். கரெக்ட்டா? ஏதோ ஒரு டைரக்ஷன்ல பிடிக்கணும். எந்த ஆங்கிள்ல பிடிக்கணும்? இது இந்த ஆங்கிள்ல வருது. இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு எனக்கு தெரியணும்ல. ஸோ அது என்னன்னா, ரெயின் இந்த டைரக்ஷன்ல போகுது. ரைட்டா? அப்ப இங்க ஒரு ஆங்கிள் உருவாகுது. தீட்டா. ஓகே. தீட்டா உருவாகிடுச்சு. எல்லாம் ஓகே. பெர்ஃபெக்ட். பக்கா. இப்போ வெயிட் எ மினிட். கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். கலர் சூஸ் பண்றதே கஷ்டமா இருக்குப்பா. ஓகே. யாஹ்! ஸோ இப்போ ஒரு தீட்டான்ற ஒரு ஆங்கிள் உருவாகுது. அத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நானு, ம்.
ஆப்போசிட் பை ஹைப்போடெனியூஸ். சாரி, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகேவா? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஏன் இங்க tan தீட்டா போடுறீங்கன்னு கேட்கக்கூடாது. நீங்க கேட்கலாம். கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கேட்கலாம். ஓகேவா? ஏன்னா tan தீட்டான்னு நம்ம போடும்போது, இங்க ஸ்பேஸ் இல்லையா? சரி. நான் வெயிட் அ மினிட். நான் இங்க எழுதிக்கிறேன். அது ஒரே பேஜ்லயே முடிக்கணுன்ட்டு நான் ட்ரை பண்றேன். அப்பதான் வந்து ஈஸியா இருக்குன்ட்டு. சாரி. ஓகே. ஸோ tan தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டூ ஆப்போசிட் பை ஹைப்போடெனியூஸ். ஏன்னா, நான் இன்கேஸ் sin தீட்டா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். sin தீட்டா எடுக்கிறேன்னா, ஆப்போசிட் பை ஹைப்போடெனியூஸ் வரும். ஹைப்போடெனியூஸ் எனக்கு தெரியாது. ஓகேவா? நான் என்கிட்ட இருக்கிற 2 வேல்யூ வச்சு நான் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 வேல்யூ வர மாரி எனக்கு என்ன ஆங்கிள் இருக்கு? tan தீட்டா மட்டும் தான் இருக்கு. ஸோ tan தீட்டா. புரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு tan தீட்டா ஆப்போசிட்ல யார் இருக்கா? 5 இருக்கு. ஓகேவா? ஸோ 5 பை அட்ஜசன்ட்ல யார் இருக்கா? 3 இருக்கா. ஸோ 5/3 என்ன வரும்? நம்ம கால்குலேட்டர் வச்சு போட்டு டிஸ்கஸ் பண்றோமா? வெயிட் அ மினிட். நான் இருங்க. நம்ம தீட்டா தானே கண்டுபிடிக்க போறோம். ஸோ தீட்டா ஈக்குவல் டூ tan இன்வெர்ஸ் ஆஃப் 5/3. ஓகே. இப்போ வந்து நம்ம கால்குலேட்டர் கிட்ட போவோம். ஸோ 5/3யுமே இன்னும் கொஞ்சம் டிவைட் பண்றோமே. 5/3 டிவைட் பண்ணா என்ன வரும்? 133. ஸோ மீதி 20 வரும். ஸோ 1.66ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டூ tan இன்வெர்ஸ் ஆஃப் 1.6. ஸோ இதுக்கான வேல்யூ என்ன? இதுக்கான ஆங்கிள் என்ன? அப்படின்னு கண்டுபிடிக்குமா? ஓகே. நான் இப்போ என்ன பண்றேன்னா, என்னோட ப்ரௌசர் எடுக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இதான் என்னோட Gmail. இதுல கூட நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஐயோ! என்னோட நேம் வந்துருது அதுல. சரி, ஓகே. ஆ யாஹ்! ஸோ இன்வெர்ஸ் ஆஃப் tan தானே? ஓகே. tan 1.6. ஸோ 1.6. யாஹ்! ஓகே. ஓகே. ஸோ அப்போ 57.99. நம்ம அப்ராக்ஸிமேட்டா 58 டிகிரி வச்சுப்போம். ஓகேவா? ஸோ 58 டிகிரி கரெக்ட்டா? தீட்டா ஈக்குவல் டூ 58 டிகிரி என்ன ஆகும்னா, ஸ்லைடிங்ல வரும். 58 டிகிரி சாய்வா வரும். ஓகே. எவ்வளோ வெலாசிட்டில வரும்? அதானே நமக்கு முக்கியம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டூ மேன். அப்ப எவ்வளோ வெலாசிட்டில வரும்னு கேட்டா, இத 2 டிஃபரெண்ட் வேல கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு என்னன்னா பித்தாகரஸ் தியரம். நமக்கு தெரிஞ்சது பித்தாகரஸ் தியரம். இன்னொன்னு நமக்கு கிடைச்ச ஃபார்முலா. அப்ப 2மே வேற வேறயான்னு கேட்டா, 2மே ஒண்ணு தான். ஒண்ணுமே இல்ல. இப்போ பித்தாகரஸ் தியரம் படி என்ன பண்ணுவீங்க? ஹைப்போடெனியூஸ் ஈக்குவல் டூ ஆ இங்க இதுவா? ஓகே. ஸோ ஹைப்போடெனியூஸ் கொஞ்சம் கீழ போய்க்கிறேன். ஓகே. ஸோ hypotenuse square which is equal to opposite square plus adjacent square. ஓகேவா? ஓகே. பெர்ஃபெக்ட். பக்கா. எல்லாம் ஓகே. ஸோ ஹைப்போடெனியூஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸ்கொயர் தேவையில்ல. இது மட்டும் தான் நமக்கு தேவை. அதாவது ஆர்எம் மட்டும் தான் தேவை. அப்போ HIP ஈக்குவல் டூ கொஞ்சம் வந்து சைஸ் பெருசாக்கிறேன். ஓகே. ஸோ HIP ஈக்குவல் டூ ஆப்போசிட்ல யார் இருக்கா? 5. ஸோ 5 ஸ்கொயர் பிளஸ் அண்ட் இன்னொன்னு ஒன் மோர் திங் மறந்துட்டு பாருங்க. ஸ்கொயர் இந்த பக்கம் போனா ரூட் ஆகிடுமா? ஸோ ரூட். ஓகே. ஸோ 5 ஸ்கொயர் அண்ட் அட்ஜசன்ட்ல யார் இருக்கா? 3 ஸ்கொயர். ஸோ இவங்க 2த்தையும் ஸ்கொயர் பண்ணா 25 பிளஸ் 9 எவ்வளோ வரும்? 34 வரும். சம்திங் அப்ராக்ஸிமேட்லி 34. ஓகே. ஐ திங்க் நான் வேற நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அகைன் நான் ட்ரபிள்ல மாட்டிக்கினேன். ட்ரபிள் மீன்ஸ் இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்ல. கரெக்ட்டா? 5 ஸ்கொயர்ஸ் ஆர் 25. ஓகே. 3 ஸ்கொயர்ஸ் ஆர் 9. 25 பிளஸ் 9 34. ஓகே. ஸோ நான் அப்போ இதுக்கு வந்து இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? சரி, ஓகே. வாங்க இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஐ மீன் நீங்க இத பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்பவே எந்த டவுட்டும் இருக்கக்கூடாதுன்றனால தான் இவ்ளோ பெரிய வீடியோ. அண்ட் இது நீட்ல ப்ராப்ளமாவும் வரும். அதனால தான் இவ்ளோ சொல்றேன். என்னது ஸ்கொயர் ரூட் தானே? ஓகே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் யாரு? 34ஆ? ஓகே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 34 எவ்வளோ? 5.83 ms பவர் -1. ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த ஐ மீன் ரெயினோட ஸ்பீடு நம்ம இவ்ளோ ஸ்பீட்ல 5 ms பவர் -1 கிரவுண்ட பொறுத்து டிராவல் ஆகும்போது, இங்க 3 மீட்டர் பெர் செகண்ட் ஆகும் பாருங்க. ஸ்ட்ரெய்ட்டா வர இந்த 3 மீட்டர் பெர் செகண்ட் நீங்க உங்களோட வேகத்த உங்களோட வெலாசிட்டி இன்கிரீஸ் பண்ணும்போது உங்களோட வெலாசிட்டி இன்கிரீஸ் பண்ணும்போது 5.8 ms பவர் -1 வருது. ஸோ இது ஏன் சொல்றேன்னா, இன்கேஸ் நீங்க 5 ms பதிலா இங்க நடந்து போறீங்களே, ஐ மீன் எதுவுமே இல்லாம போறீங்க. இன்கேஸ் நீங்க ஏதோ பைக்ல டிராவல் பண்ணும்போது இது கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பைக்ல வேகமா டிராவல் பண்றீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 50 மீட்டர் பெர் செகண்ட்னு வச்சுப்போம். வாவ்! ரொம்பவே அதிகம். ஸோ 50 ms பவர் -1ன்னு வச்சா, நான் வேற எங்கேயாவது சப்ஸ்டிட்யூட் பண்ணவா? ஸோ இங்க கூட போட்டுப்போம். ஸோ 50 ஸ்கொயர்ன்றது 2500. ஸோ 2500 பிளஸ் 9 2500. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். 2509. ஓகேவா? 2509. ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா எடுக்குமா? ஓகே. இன்ட்ரஸ்டிங். 2509. ஓகே. அப்ப பாருங்களேன் 50 ms பவர் -1. ஸோ 50 ms பவர் -1ன்றது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. அதாவது 50 ms பவர் -1ன்றது நீங்க பைக்ல 50 கிலோமீட்டர் 50 ms பவர் -1ன்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே ஸ்பீட்ல உங்க மூஞ்சி மேல அடிக்கும். இதனால தான் என்ன ஆகுதுன்னா ரெயின் வந்து நம்ம மேல படும்போது
நம்ம பைக்ல டிராவல் பண்ணும்போது மூஞ்சில அடிச்சதுன்னா, அதோட வெலாசிட்டி வந்து நம்ம மேல அதிகமா படுற மாரி இருக்கும். ஐ மீன் வலிக்கும் நமக்கு. நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வலிக்கும் நம்ம மூஞ்சிலலாம் படும்போது செம்மையா வலிக்கும். பட் ஆனா ஆக்சுவல் ஸ்பீட் அது எவ்வளோ? 3 எம்எஸ்/1. பட் நாமளே வேகமா போய் நம்ம மூஞ்சி மேல நாமளே அடி வாங்கிக்கிறோம். கரெக்ட்டா? ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இப்படியும் கண்டுபிடிக்கலாம். கன்க்ளூஷன் என்னன்னா, ஆங்கில பொறுத்து மாறும். நீங்க ஸ்ட்ரெய்ட்டா வந்து 1 டைமென்ஷன்ல கண்டுபிடிச்ச மாரி 5 - 3ன்னு போட்டீங்கன்னா, 3 - 5ன்னு போட்டீங்கன்னா -2ன்னு வரும். -2ன்றது ஆன்சர் கிடையாது. 2 டைமென்ஷனல் மோஷன் வரும்போது 2 வெக்டார் நான் சம்மரி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப யாஹ்! ஸோ சம்மரி ஆஃப் த இது என்னன்னா, நீங்க இது மாரி பண்ணக்கூடாது. 2 டைமென்ஷன் வரும்போது 2 வெக்டார் வருது. 2 வெக்டார் வரும்போது என்ன ஆகும்? சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் யூஸ் பண்ணும்போது -2 VA, VB, cos θன்னு யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்படி இல்லன்னா நம்ம சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ்ல இன்னொன்னு பார்த்திருப்போம். நீங்க அத கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ மேக்னிட்யூட்ன்னு பார்க்கும்போது இன் கேஸ் இப்படி டிராவல் ஆகுது. ஐ மீன் அ ரெயின் இப்படி டிராவல் ஆகுது. நீங்க ஏதோ ஒரு ராக்கெட் வச்சு இப்படி டிராவல் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுட்டா, 2 ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? 2 ஆப்போசிட் டைரக்ஷன்றப்போ 0 ஆயிடும். 0 ஆகுறப்போ 1 ஆகிடும். ஸோ இது வந்து மேக்னிட்யூடே வேற மாரி வரும். நம்ம அவ்வளோ குழப்ப தேவையில்ல. உங்களுக்கு புக்ல இருக்க மாரி சிம்பிளாவே குடுத்துடுறேன். ஸோ அப்போ உங்களோட வெலாசிட்டி இன்கிரீஸ் ஆகும்போது ரெயினோட வெலாசிட்டி இன்கிரீஸ் ஆகுது. நம்ம இங்க கண்டுபிடிச்ச ஆங்கிள் எவ்வளவுனா 58 டிகிரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் 58 டிகிரி இவ்வளோ தூரம் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப நான் எந்த அளவுக்கு அந்த கொடைய பிடிக்கணும்? ம். ஸோ அந்த கொடைய பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ 58 டிகிரி ரொட்டேஷன் கீழ காட்டுது பாருங்க ரொட்டேஷன். ஐயோ! இவ்வளோ தூரம் முடிச்சா கரெக்ட்டா இருக்காதே. ஓகே. அப்ப இப்படி வச்சுக்குவோம். ஸோ இப்படி இருந்ததுன்னா, அண்ட் அந்த மேன் ரைட்டா? ஸோ இவன கொஞ்சம் வந்து திருப்பிக்குவோம். அண்ட் நகர்த்திக்குவோம். ஆக்சுவலா இந்த டூல் நல்லா இருக்குல்ல? எஸ். ஆனா ஆனா இத நான் ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ இந்த ரெயின் வந்து படும்போது கரெக்ட்டா அந்த கொடையில பட்டுரும். ஸோ உங்க மூஞ்சில மேல ரெயின் அடிக்காது. மழைத்துளி படாது. யாஹ்! புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டவுட்ஸ் எதா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. சைனிங் ஆஃப். வச்சுக்கோ. பாய். வெயிட். தேங்க் யூ இங்க வரும்போது தான் நான் யோசிச்சேன். ஆஹா! இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? VAVBன்னு போட்டுக்கிறேன். VAVBயா வரும்? ம். VRVM. நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். என்ன புக்ல VRVMன்னு இருக்கு. VAVBன்னு போட்டுருக்காரு. ஸோ VRVM தான். ஏபின்றது உங்களுக்கு காமனா எடுத்து சொன்னது. நம்ம VRVM போட்டுக்கலாம். ஆர் VAVB. ஓகே. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. சைனிங் ஆஃப். வச்சுக்கோ.